Hi friends, welcome back to my channel QueensKaivannamTamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு பிரியாணி அரிசி வேக வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த பிரியாணி அரிசி ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது ரெண்டும் வந்து உப்பு நல்லா கரையட்டும். நல்லா அந்த தண்ணி இன்னுமே கொதிக்கட்டும். கொதித்த உடனே அரிசியை நான் ஊற வைக்கலாம் இல்லை, சும்மா 2 வாட்டி கழுவி தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அரிசி வேகிறதுக்கு மேக்ஸிமம் டைம் வந்து ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. அந்த 10 நிமிஷம் அது பக்கத்துலேயே இருந்து நம்ம வந்து கரெக்டாக வெந்த உடனே வெடிச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கரெக்டாக நல்லா உதிரியாக அந்த மாதிரி வராது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எடுத்தோன்னா நல்லா நீட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உடையுது பார்த்திங்களா. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வெடிச்சிக்கலாம். சாப்பாடு எப்படி நம்ம வெடிப்போமோ அந்த மாதிரி வெடிச்சிக்கலாம். வெடிச்சிட்டு ஒரு 2 பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் வந்து 200 கிராம் அளவு பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு 5-6 பல் அளவு பூண்டை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தனியாகவும் அந்த க்ரீன் கலர் பாட் இருக்கும் இல்லையா, அது தனியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, குடமிளகா, கோஸு இதெல்லாமும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு வந்து நல்லா வெடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, ஆற வச்சு வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய கடாயாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா வாட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எண்ணெயும் கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு வந்து செலவாகும். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த காய்கறி வதங்க ஆரம்பிச்சிரும். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த காய்கறி ஒன்றும் பாதியமாக தான் வெந்திருக்கும் இல்லையா, அதனால் எண்ணெய் நம்ம நிறைய ஊற்றிட்டோம்னா நல்லா வேக ஆரம்பிச்சிரும். இதில் வந்து எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த சட்னி கரண்டிலாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த அளவு தான் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகணும். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம கேஸ் வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணணும். நம்ம கேஸ்லேயே எது ஹை ஃப்ளேமாக இருக்கோ அந்த பக்கம் வச்சு நம்ம இதை செஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சும்மா லைட்டாக வதக்கிட்டு அது கூடயே வெங்காயத்தாளில் இருந்தால் அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் வதக்கணும். அதுக்கு அடுத்ததாக அதில் வந்து நம்ம கேரட்டு, குடமிளகா, கோஸு இதை போட்டு இதே மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கணும். அடுத்ததாக இதில் நம்ம ஃபைனாக குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை சேர்த்து ஒரே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சாப்பாடு வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா உதுத்தா மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 200 கிராம் அரிசி நான் இதில் வந்து சேர்த்துருப்பேன். அதுக்கு வந்து இந்த சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹாப்பி மாது ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வருது இல்லையா, அந்த பொடி வந்து அது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அந்த ரைஸ் உடையாத அளவுக்கு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக இதில் இந்த வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட சாஸ் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த அரிசி உடையாமல் கரெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு.
இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. பை பாய்.